ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வாக்காளர் பெருமக்களே, வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சட்டமன்ற தொகுதியினுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமாகிய எங்கள் அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து பேராதரவு தர வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வேண்டுகிறேன். ஸ்ரீபெரும்புதூர் என்பது ஒரு தியாக பூமி. காங்கிரஸ் நண்பர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விலை மதிக்க முடியாத ஒரு தியாகத்தை செய்த எங்கள் தலைவருடைய இரத்தத்தால் சிவந்த மண் இந்த ஸ்ரீபெரும்புதூர் மண். உணர்வு பூர்வமாகவும் எங்களுடைய இதயம் முழுவதும் நிறைந்திருக்கிற எங்கள் அன்பு தலைவர் ராஜீவ்காந்தியை நாங்கள் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியையும் இந்த மண்ணையும் எங்களால் மறக்க இயலாது. அந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை சட்டமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் எங்கள் அன்பிற்குரிய சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் இங்கே போட்டியிடுகிறார். அவருக்கு கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் பணிவோடு வேண்டுகிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே அவர் இங்கே போட்டியிடுகின்ற போது அவர் சட்டமன்ற உறுப்பினராக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அவரை சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக உயர்த்தியது. சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக உயர்த்தியதோடு மட்டுமல்லாமல் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் உயர்த்தியது. சட்டமன்றத்திலே பல்வேறு விவாதங்களிலே பங்கு பெற்று தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கைகளையும் சமூகத்தின் அடித்தட்டு மக்களுக்கு இருக்கின்ற வேட்கைகளையும் விருப்பங்களையும் சட்டமன்றத்திலே எடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றார். ஒவ்வொரு நாளும் அவர் சட்டமன்றத்தில் பேசாத நாளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சட்டமன்றத்தில் நடந்த அனைத்து விவாதங்களிலும் பங்கேற்று மக்களுடைய நியாயங்களையும் கோரிக்கைகளையும் எடுத்து வைத்தார். கடந்த 5 ஆண்டுகள் தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான நாட்கள். எடப்பாடி ஆட்சியினுடைய அலங்கோலத்திலிருந்து சீரழிவிலிருந்து தமிழகத்தை மீட்டு பொருளாதார ரீதியாக உயர்த்தி தாழ்ந்து கிடந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்தியாவில் முதல் தரமாக உயர்த்திய பெருமை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பெருமை இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமை தமிழகத்திற்கு கிடைப்பதற்காக அவரோடு சேர்ந்து ஒத்துழைத்து உதவி செய்த நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த பெருமையிலே பங்கு உண்டு. அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்பிக்கைக்குரிய தோழராக அதற்கு ஆதரவு தரக்கூடிய அரசியல் கட்சியாக சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தங்களை நடத்தி கொண்ட பெருமை காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு உண்டு. அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தை வழிநடத்திய பெருமை தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த செல்வ பெருந்தகை அவர்களுக்கு உண்டு. என் அன்பிற்குரிய வாக்காளர் பெருமக்களே, வரக்கூடிய நாட்கள் தமிழ் சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை இருண்ட நாட்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கொடுமையான காலகட்டமாக இருந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற பாஜகவும் அதற்கு கருத்து பின்புலமாக இருக்கின்ற RSS அமைப்பும் ஹிந்தி பேசாத மாநிலங்களுடைய எதிர்காலத்தை சூனியமாக்குவதை கங்கணமாக கட்டிக்கொண்டு அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடித்தளத்தையே தகர்த்து நம்முடைய அரசியல் உரிமைகளை எல்லாம் பிடுங்கி நம்முடைய எதிர்காலத்தை நிர்மூலமாக்குகிற அந்த மிகப்பெரிய சதி வேலைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற போது தமிழக சட்டமன்றம் விவரம் தெரிந்த சட்டமன்ற உறுப்பினர்களால் நிரப்பப்பட வேண்டும். அந்த வகையிலே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழகம் முழுவதும் அறியப்பட்டவர். தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவர். பல்வேறு கருத்துக்களை தைரியமாகவும் துணிச்சலாகவும் தெரிவித்து தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்கு பெரிய உதவியாக இருக்கக்கூடியவர். கடந்த 2 ஆண்டு காலம் தமிழக காங்கிரசிற்கு அவர் செய்த பணிகளை எல்லாம் நாங்கள் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் வாழ்ந்த காலத்திலே தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சொத்துக்களை எல்லாம் அவர் ஏற்பாடு செய்து கொடுத்து எதிர்காலத்திலே இந்த கட்சி தடையில்லாமல் செயல்படுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தார். அந்த வகையிலே அவர் உருவாக்கி கொடுத்ததுதான் சென்னையிலே இருக்கிற தேனாம்பேட்டையிலே இருக்கின்ற காங்கிரஸ் மைதானம், அது பக்கத்தில் இருக்கின்ற காமராஜர் அரங்கம். ஏறக்குறைய 5000 கோடி ரூபாய் பெருமான சொத்துக்கள். இந்த சொத்துக்கள் ஒரு 1/4 நூற்றாண்டு காலமாக
காங்கிரஸ் கட்சியினுடைய ஆளுமையிலே இல்லை. பல்வேறு தலைவர்கள் முயற்சித்தாலும் அந்த சொத்துக்களை மீட்டுருவாக்கம் செய்ய முடியவில்லை. ஆனால் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு தனி நபராக இருந்து அந்த விலை மதிக்க முடியாத சொத்துக்களை மீட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்து அதற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அவரை பாராட்ட வேண்டும். இப்படி பல செயல்களை செய்தவர். ஏழை எளிய மாணவர்களுக்காக கோடிக்கணக்கிலே தமிழ்நாடு காங்கிரஸ் அறக்கட்டளை மூலமாக கல்வி உதவிகளை வாரி வழங்கியவர், மருத்துவ உதவிகளை செய்தவர், நம்முடைய முதலமைச்சருடைய அன்பை பெற்றவர். எல்லாவற்றிற்கும் மேலாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய நட்பையும், எங்கள் தலைவர் இனிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய நம்பிக்கையும், எங்களுடைய அன்புக்குரிய சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களுடைய அன்பையும், எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் ஒப்புயர்வற்ற அன்னை சோனியா காந்தி அவருடைய ஆதரவையும் பெற்றவர். ஆகவே அப்படிப்பட்ட அகில இந்திய அளவிலும் மாநில அளவிலும் எல்லா வகையிலும் செல்வாக்கு பெற்று நட்போடு அறிமுகம் பெற்றிருக்கின்ற ஒரு நல்ல நண்பரை மீண்டும் ஒரு முறை நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று உங்களை எல்லோரையும் மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி என்பது தமிழகத்தினுடைய தொழில் கேந்திரமாக இருக்கின்ற பகுதி. பல்வேறு பெரும் தொழிற்சாலைகள் இடம்பெற்றிருக்கின்ற பகுதி. இந்த பகுதியிலே தொழிற்சாலைகளும் வளர்ந்து தொழிலாளர்களும் வளர்ந்து அதன் மூலமாக ஸ்ரீபெரும்புதூர் மட்டுமல்ல நாடு முழுவதும் உற்பத்தியும் வேலை வாய்ப்பும் பெருக வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய வேட்கையாக இருக்க முடியும். அந்த சமயத்திலே அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வர இருக்கின்ற அரசோடு இணைந்து செயல்படக்கூடியவராக, இன்னும் ஒருபடி அதிகமாக சொல்ல போனால் வரக்கூடிய அரசிடம் செல்வாக்கு பெற்ற ஒருவராக, வரக்கூடிய அரசிடம் போராடி பல சலுகைகளை பெறக்கூடியவராக இருப்பது மிக மிக அவசியம். அந்த வகையிலே இந்த தொகுதியிலே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக, எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவருடைய ஆதரவை பெற்ற வேட்பாளராக, நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய நட்பையும் தோழமையும் பெற்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற எங்கள் அன்பிற்குரிய சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வாக்காளர் பெருமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் பணிவுடனும் அன்புடனும் வேண்டுகிறேன். நன்றி. வாக்களிப்பீர். கை சின்னம்.